மணி அடித்தால் பெண்ணே உன் ஞாபகம். போதும் போதும் கொஞ்சம் நிறுத்தி. என்னமோ நீ சொல்லி கொடுக்குற மாதிரி நான் ஆடுறேன்னு ரொம்ப ஓவராத்தான் தலகணமா ஆடுறேன். நம்ம எந்த நிலைமையில ஊருக்கு வந்திருக்கோம்னு உனக்கு தெரியும்ல. நானும் சரி எப்படியாவது நடிச்சு இருந்துக்கலான்ட்டு நான் வந்தா நீ பண்ற டார்ச்சர்ல அப்படியே போய் எங்க அம்மாவுக்கு அந்த டார்ச்சரை கொடுத்தா பாவம் கஷ்டப்படுறாங்க. அப்படி எங்க அப்பாலாம் உனக்கு ஒசரம் போய் சமையல் கிட்ட வேலை செய்யணுமா? அவர் ஆம்பளை தானே அவர் போய் சமைக்கணுமா உனக்காக? நீ வீட்டுக்கு வாழ வந்தவங்க தானடி. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க இப்ப அப்படி? என்னமோ அப்பெல்லாம் நீ பண்ணதுக்கு ஆடி கிடந்தேன். ஒண்ணு இனிமேலாம் ஒன்னும் இது கிடையாது பத்துக்கோ. 2 புள்ள ஆகி போச்சு. இனி ஒன்னையும் தூக்கி வச்சுக்கிட்டு தலையில ஆட முடியாது என்னால. நம்ம என்ன சூழ்நிலை இருந்து வெளிநாட்டுல வந்திருக்கிறோம் இங்க. கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்னமோ 2 இளிச்சவாய் மாமியார் மாமனார் கிடைச்சிட்டாங்கன்னு ரொம்ப ஓவரா தலகணத்துல ஆடாதடி ரேட்டா சொல்லிட்டு நான் பாத்துக்கோ. இனிமே இந்த ஊருக்கு வந்தாச்சு. இனி வெளிநாட்டை பத்தி யோசிக்கிறதுக்கு வேலையே கிடையாது பாத்துக்கோ. மூட்டை கட்சி வச்சிரு வேலை வெளிநாட்டு வாழ்க்கையெல்லாம். இனி இந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி தான் நீ வாழணும் பாரு. மொட்டச்சி அம்மா வந்து எப்படி பேசிட்டு போறாங்க தெரியுமா? எல்லாத்தையும் மறந்துட்டியா? நீ எப்படி இருந்த ஏதா இருந்த அப்படி இப்படின்னு ரொம்ப கேவலமா கழுவி எல்லாம் என்ன ஊத்திட்டு போயிருக்காங்க. சும்மா நீ வந்து ஒரே வழியா டான்ஸ் போட்டு காட்டிக்கிட்டு இது பண்ணிட்டு நிக்காத. போ ஃபர்ஸ்ட். உன் பேச்ச கேட்டு எங்க அப்பா அம்மாவை கொண்டு போய் நானும் வந்து முதியோர் இல்லத்துல சேர்த்து விட போறேன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அதுக்கு என்ன மாதிரி இது நம்ம ஆட்டம் ஆடி போச்சு கீழே. பஞ்சாயத்தை கூட்டி வச்சு உங்க 2 பேரையும் ஊருக்குள்ளேயே வராத அளவுக்கு பண்ணிவிடுவோன்றாங்களே. நம்ம வெளிநாட்டுல இருந்து இந்த நிலைமையில வந்தோம். இப்ப இந்த இதையும் விட்டுவிட்டு நம்ம நடுத்தத்துல தானே நிக்கணும். நம்மளும் நம்ம பிள்ளையும் பார்த்து பக்குவமா நடந்துக்கிறேக்கா. இல்லைன்னு வச்சுக்க, இல்லைன்னா உங்க அப்பா அத்தா வீட்டுக்கு தான் நம்ம போற மாதிரி இருக்கும் பாரு. ஒரே வழியா நானும் எவ்வளவுதான் நான் சமாளிக்கிறது உன்னை வச்சுக்கிட்டு. சரி அப்படின்னு நீ சரிப்பட்டு வரமாட்ட. கிளம்பு. உங்க அப்பா அத்தா வீட்டுக்கு நம்ம எல்லாருமே போய் இருப்போம். ஒரு 5 வருஷத்துக்கு நம்மளை வச்சு பாத்துக்கிறாங்களான்னு பாப்போம். ஐயோ 5 வருஷமா? 5 நாள் கூட வச்சுக்கிட்டு சமாளிக்க மாட்டாங்க. என்னமோ என்னை எப்படியாவது தலையை பிடிச்சி தள்ளி விடுவோம்ன்ற கணக்கில் கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா ஏதோ எங்கே வந்து தான் நானும் நிம்மதியாக இருக்கிற நல்ல சாப்பாடு சாப்பிட்றேன். அங்கே போய் நான் என்னத்தை படுறது? அவ்வளவுதான் எங்கள் அண்ணனும் எங்கள் அண்ணன் மட்டாட்டியும் 5 வருஷத்துக்கு இருக்க போகிறாராம்ல இவரு. ஏங்க இங்கே பாருங்க, சும்மா என்னை எரிச்சு கலப்பாதீங்க. என்னமோ எங்கள் வீட்டுக்கு போய் தங்கணுன்றீங்களே. என் அண்ணன் மட்டாட்டியையும் எங்கள் அண்ணி எங்கள் அம்மாவையும் தெரியும் தானே உங்களுக்கு. ஒரே வழியாக ஒரே பொண்ணாக இருந்தாலும் ஒரே வழியாக எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. இவர் என்ன திருத்துப்புன்னு எங்கள் வீட்டுக்கு போகன்றாரு. எங்கள் வீட்டுக்கு போனால் அவ்வளவுதான். ஐயோ என்னைக்கு வேலை செய்ய, அதை பண்ணு இதை பண்ணு. நீ வீட்டில் சும்மா தானே இருக்கிற. அதனால் எல்லாம் என் வேலையெல்லாம் செய்யணும். எங்கள் அண்ணன் பொண்டாட்டி என் தலையில் கட்டிடுவா. இப்போ இருக்கிற கௌரவத்தோடு நான் இருக்கவே முடியாது. வாழ்ந்தாலும் செத்தாலும் இதை விட்டு நான் எட்டக்க போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வெளிநாட்டிலேருந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாமல் இருந்திருந்தா இப்போ இங்கே வந்திருக்கவே தேவையில்ல. அங்கேயே இருந்திருக்கலாம். சொல்லி சும்மாவா விட்டுச்சு. என்னமோ வந்திருந்தா என்னை இங்கே வந்து இருக்கிறதுக்கோசரம் நான் இந்த பொம்பளை இவங்க ஆத்தா கிட்ட நான் அடங்கியா போய் ஆகணும். எரிச்சலை தான் கிளப்புறாப்புறேன். என்னத்தை தான் பண்ணுறதுன்னு தெரியலையே. இந்த ஆள் என்னன்னா உடனே வா உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போவன்றாரு. அங்கெல்லாம் போனால் சோத்துக்கு கூட வழி இல்லை. இன்னும் 4 பொம்பளை பிள்ளைகளை பெற்று வச்சுக்கிட்டு எங்கள் அண்ணன்காரனையே கஷ்டப்படுறான். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஓவராக ஆடிட்டோமோ, அதனால தான் இந்த பேச்சு வருது. என்னட்டு யோசிக்கிற? கிளம்பு கிளம்பு. இனி எங்க அப்பா அம்மாவையும் நீ சகிச்சுக்க மாட்ட. நீ சொல்லி கொடுக்குற மாதிரி நான் அங்க போய் பேசணும்னா என்னைய போட்டு அப்படி பேசுறாங்க, பஞ்சாயத்து வைக்கிறேன். இனி இனி இந்த வீட்டுல இருக்க முடியாது, இது என் பேர்ல இருக்குன்னு எங்க அம்மா என்னென்ன ஆட்டம் போடுறாங்க தெரியுமா உனக்கு? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. வா உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போவோம். அங்கதான் நம்மளை நல்லபடியா வச்சுக்குவாங்க. என்ன சொல்ற? என்ன முடிச்சுட்டு உட்காந்துக்கிறிய? இங்கே பாருங்க கல்யாண், சும்மா ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டுக்கெலாம் போனால் என்ன நல்லா பார்த்துக்கிறாங்களாம். பார்த்துக்கிறது எங்கள் அண்ணனே வேலை வெட்டிக்கு போகாத சுற்றிட்டு கிடக்குறான். ஏதோ எங்கிட்ட போய் சுற்றி கிட்டி காசை வாங்கிட்டு வந்து டெய்லிக்கு அந்த பசங்களுக்கு சமைச்சு போடுறான். இதில் நம்ம வர போய் என்ன நீங்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் நீங்கள் இங்கே தானே புள்ள பிறந்தீங்க. உங்கள் அப்பா அம்மா தானே அவங்க. என்ன உங்கள் அம்மா பேரில் இருக்கிற பத்திரத்தை நம்ம பேரில் மாற்றிக்கிட்டு அவங்கள துரத்த வேண்டி தான் வெளியில். அதை விட்டுட்டு ஓவராக பேசிக்கிட்டு இருக்காரு. அம்மா பேரில் இருந்தால் என்னவா? பெத்த பிள்ளைக்கு இல்லாத சொத்து யாருக்கு? அடியே உன்னை என்ன தாண்டி பண்றது? உங்க வீட்டுல போறதுக்கு துப்பு இல்ல, ஒரு வேளை கஞ்சி குடிக்கிறதுக்கு வழி இல்ல. இருந்தாலும் எங்க அம்மாவை ஏமாத்தி இடத்த சொத்தை பிடுங்கி நீ எப்படியாவது வச்சுக்கணும் தான் நீ நினைக்கிற. சரி இருப்போம், எல்லாம் ஒன்னா இருப்போம். நான் எல்லா வேலையும் செய்யறேன், அவங்களுக்கும் நல்லது கிட்டது செய்யறேன். அவங்க பேச்ச கேட்கறன்னு உன் வாயில வருதா? நீ எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா? நீ உங்க வீட்டுல ஒரு ரூபாய்க்கு வழி இல்லை, ஆனா இங்க வந்து இருந்துட்டு நீ எல்லாரையும் ராட்சியம் பண்றியா? இங்க பாருட்டி, உன்னால என் கல்யாண ராமன்ற பேரை கல்யாணம்னு மாத்திக்கிட்டேன். தேவையில்லாத நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற பாரு. பெத்தவங்க வச்ச பேரை என்னைக்கு மாத்திரமோ அன்னைக்கு குட்டிச்ச வர போகணும். இப்பதான் எங்க அம்மா சொல்லி அடங்கல. நீ அதுக்கிட்டே ஆட்டம் போடுறிய ஆட்டம். என்ன ஓவரா பேசுறிய? நான் இந்த பிள்ளைகளை பிடிச்சி இழுத்துக்கிட்டு கிளம்பணும்னு வச்சுக்கோங்க. நீங்க தான் காயணும் பாருங்க. உங்க குண்டி தான் காய்ஞ்சு கிடக்கும் பாருங்க. சும்மா ஓவரா நான் சொல்றதை கேட்காம ஓவரா பேசிட்டு தெரியல.
பேசு பேசு, இப்பதான் உன் பச்சாரி வயசெல்லாம் வெளியில வருது, பேசு. உனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இங்க ஆளு ஒழுங்கா இங்க இருந்து குடும்பம் நடத்துறதா இரு, இல்லன்னு வச்சுக்க நீ ஒரு புள்ளைய பிடிச்சிட்டு உங்க வீட்டுக்கு போ. நான் ஒரு புள்ளைய பிடிச்சிட்டு நான் இங்கே இருந்துக்கிறேன் எங்க அப்பா அம்மாவோட. எங்க அம்மா அப்பா எனக்கு நல்லா செய்யறதுக்கு ஒன்றும் சங்கடப்பட மாட்டாங்க, பெத்த பிள்ளைக்கு தானே செய்யறாங்க. நான் எங்கிட்ட ஏதாவது ஒரு வேலையை பார்த்து நான் இருந்துக்கிறேன். இதுக்குதான் இந்த பொண்ணை கட்டி இருக்கவே கூடாது. அப்பவே எங்க அப்பா அம்மா தள்ள அடிச்சுக்கிட்டாங்க. நான் என்ன என் விருப்பத்துக்கு நின்ன பாத்தியா? ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கை நல்லாவே இல்லை. என்ன இந்த மனுஷன் ஒரே ஆட்டம் ஆடுறானே, இருந்து தான் அடக்கணும். என்னமோ அவங்க அம்மா பேரில் வீடு இருக்கிறதால ஒரே ஆட்டம் போட்டு கட்டுறாப்புல. இந்த ஆள் சொல்கிற மாதிரி என் பிள்ளைய பிடிச்சி ஈத்துக்கிட்டு போனேன்னா ஐயோ நான் சாப்பிட்றது அளவுக்கு நாங்கள் என்னென்னலாம் சாப்பிடுவோம் அதெல்லாம் அந்த அன்னிக்காரி ஒன்றும் செஞ்சு கொடுக்க மாட்டாளே. ஐயோ வாழ வந்தவளாவ சைக்கோ மாதிரி பண்ணுவாளே. நான் எப்படி அங்கே போய் இருக்கிறது? என்னமோ கஷ்டமோ நஷ்டமோ இங்கே இருந்து தொலைக்க வேண்டியதான். இந்த பொம்பளை எப்போ மனசு மாதிரி தானா நம்ம மேலே பத்திரத்தை எழுதி கொடுக்குதோ அது வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் இதை கொண்டு போய் முதிய ரத்தத்தை சேர்க்க வேண்டியதான். ஏங்க நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் கேட்டுக்கிறேங்க. என்னங்க நீங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனாக்கா நான் போய் தான் இருக்கலாம். நீங்கள் பெற்ற புள்ளை எடுத்துகிட்டு போனால் அது என்னென்ன கேட்கும்? எல்லாம் நம்ம காஸ்ட்லியாக வாங்கி கொடுத்துப்புட்டு அங்கே போய் கஞ்சி ஊற்றி கொடுத்தாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் என் பிள்ளைக்கு? சரி நான் ரொம்ப சீனெலாம் போடலை. உங்கள் அம்மா கிட்டே போயிட்டு நான் சாதுவாக பேசுகிறேன். ஆனால் உங்கள் அம்மா மதிக்க மாட்டாங்க, மன்னிக்கவும் மன்னிக்க மாட்டாங்க. எப்படியோ நானும் என்ன தான் பண்ணி தொலைக்கிறதுன்னு தெரியலை. நான் மாட்டிக்கிட்டேன் பாருங்க. என் வாயை வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு சும்மா இருந்ததுன்னா வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்களா, வெளிநாட்டுக்கு அனுப்பியிருப்பாங்களா? என்னமோ நான் மாட்டிக்கிட்டேன். இங்கே உங்கள் ஆத்தாக்காரிக்கிட்ட நான் அல்லோலப்படணும்னு இருக்குது என் தலையெழுத்தில். எல்லாத்தையும் நான் கேட்குறேன்ப்பா, எல்லாம் என் தலையெழுத்து. சும்மா ஒரே வழியாக ஆத்தா புராணத்தை பற்றி இங்கே என்கிட்ட பேசாதீங்க. சரி கதவை தட்டுறாங்க, போய் யாரோ போய் கதவை தேவை. பழங்கிழமையாக இருக்குடு. சரி ஒரு நல்ல மீன் வாங்கி தும்போம். எத்தனை நாள் ஆகுது இந்த கவிச்சி குழம்பு வச்சு. நேற்று என்னம்மா வச்சா பாரு, கோழியை நசுக்கி போட்டு ஒரு குழம்பு நல்லா வரந்துச்சு. 4 சோறு திங்க முடிஞ்சுதா? நமக்கு மீன் வாசனை இல்லாத சோறே இறங்க மாட்டுக்குது. இந்த மீன் கூட தூக்கிட்டு வருவோம். இந்த பொம்பளை ஒரு பொம்பளை எவ்வளோ காணும் பாரு. இன்னைக்கு நல்லா கண்டமாக மீனை வாங்கி குழம்பு வச்சு வறுத்து துண்ணு நினைக்கிட்டு உக்காண்டிருக்கிறோம். ஒருத்தையை காணும். என்ன பாரு, எப்படி காலையிலேருந்து இட்ட நேரம் 10-15 கூட அலமூடி இருக்குமே, ஒன்றை கூட காணுமாம்மா. எல்லாம் வாங்கி விட்டாளுவோ. நம்ம கூட டூருக்கு வந்த செடிக்கோ வாங்கியிருப்பாள் ஒற்ற நேரம். எல்லாம் வெறி பிடிச்சானா கடந்தாளுவோ. கோயில் குளம்னுட்டு அதனால் கிடச்சது போடும்னு அமுக்கிட்டாளோ பிறகு கூடையோட தின்னாலும் தான் இந்த ஊருக்காரவளுக்கு விடியாழ. என்னம்மாப்பா 4 மீன் கிடச்சா கூட போடும். வறுத்து கொடுத்து திங்கிட்டு அவளை 4 மீனை போட்டு அப்படியே லைட்டாக உப்பு புளியை போட்டு கரைச்சி விட்டு அவள் மிளகாத்தூள் போட்டு வடவட்டை போட்டு ஒரு குழம்பை தாளித்து அதில் மீன் அள்ளி போட்டு ஒரு ஒலி வேண்டா போடும். எனக்கு சோறு இறங்கும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே, பைத்தியமே பிடிக்குது. இந்த எடுபட்டவளை மார்க்கெட்டு பக்கம் போயிட்டு வாங்கட்டுன்றான். உள்ளே உக்காந்துக்கிட்டு முட்டை போடுற ஆட்டாலும் அவளும் சேர்ந்துக்கிட்டு நமக்கு என்ன நடக்க முடியுறா? என்ன காலை எட்டி வச்சோம்னா ஏன் வச்சவனு இருக்குது. ஒரு வேலைக்கு புண்ணியம் இல்லை. எல்லா வேலையும் செய்கிறேன்னு ஊருக்குள்ளே தான் ரொம்ப திமுரு காட்டிக்கிட்டு திரியிறாய்வா. ஓட்டியா பஞ்சவரணா கூப்பிட்றேண்ணா காலில் வாங்குறாளாம். அட்டி சூலி அங்கே வெட்டலை பார்க்க கவர் இருக்குது, எடுத்துக்கிட்டு வாடி. காலையில் இந்த கோழி கரெக்டுன்னு பல்லு போய் மாட்டுக்குச்சு. முட்டுன கோழி வருக்கு. கோழி பிடிங்கடின்னா என்ன மாதிரி கோழி வச்சுருக்கிறான்னா அவள் கோழி கேட்குறா நம்மளை. நானா வந்த உடனே பண்ட காலை தூக்குன கணக்கில் நானா கோழியை கவுட்டு போட்டோம். இந்த எருவ மாடு ஒன்று வச்சுக்கிறாள ஒன்று ஒருத்தி வீட்டில் வச்சுக்கிறணும் ஒரு ஓலை. அவள் எடுக்கு இவ்வளோ கோழி கறி திங்கிறாள் ஒன்ற கணக்கில் முட்டுன கோழியை போட்டு கவுட்டு போட்டு வச்சுக்கிறா. பின்ன என்னத்தை நான் சொல்கிறது, குருட்டு கணக்கில் இருந்துக்கிட்டு ஒன்றும் புலப்படலை அவளுக்கு. பொழுதேறிக்கு வேலை நோண்டிக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியதாக இருக்குது. இந்த பொம்பளை என்ன வாசலில் உட்காந்துக்கிட்டு நம்மளை ஏலம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காளா என்னான்னு தெரியலையே. எப்போ பாரு இந்த பொம்பளைக்கு இதே வேலை பழப்பாக போச்சு. வீட்டில் இருக்கிற வேலையோட செஞ்சால் தான் தெரியும் இதுக்கு. எம்புட்டு வேலை நான் செஞ்சுக்கிட்டு என்னென்ன பண்ணுறேன். காலையிலே முருங்கைக்கீரை ஒருத்தி வேணும்னு கேட்டா, சரி ஒடிச்சு தாரேன் 20 ரூபா காசு கொடுத்தா அப்படின்னாக்கா அடி போடி. அதுக்கு நான் ஒரு கண்ணை வச்சு 2 மாதத்தில் நான் முருங்கைக்கீரை பறிச்சுக்கு பண்ணுறாள. கரும்பி சரியான ஒட்டடை கரும்பி பொறுக்கு அவள். என்னம்மா இப்போ திங்கிறதுக்கு கீரை இல்லாத 2 மாதம் கழித்து கிளைய கொண்டு போய் நட்டு கீரை பறித்து திங்க போகிறாளாம். என்ன மாதிரி பொம்பளையாக இருப்பா பாரு. இப்படியெல்லாம் இருந்து தான் காசு பணம் சேர்த்து வைக்கிறாளோ. நமக்கு என்ன ஒரு கன்றாவி கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே நம்ம ஒரு பக்கம் நாக்கை நக்கி சேர்த்து வச்சாலும் இந்த பொம்பளைவோ 2 சேர்ந்துக்கிட்டு இப்போ தான் என்னமோ காலம் போன காலத்தில் ஆடம்பரம் காட்டுதுவோ. நான் என்னத்தை சொல்லுவேன் நான்.
சரி, ஒரு 5 கிலோ கிட்ட முருங்கைக்காய் தொங்குத, பறித்து யாருக்காவது விற்போம், ஒரு கட்டு 10 ரூபான்னு சொல்லி கொடுப்போம்னு கேட்டாக்கா, ஆமாம் போ வாங்கிறதுக்கு நாங்கள் கடையில் வாங்கிக்குவோம்னு போட்டி போகிறாமல் போட்டுக்கிட்டு கடையில் போய் ஒரு காய் 10 ரூபான்னு வாங்கிட்டு வராளுவோ. இங்கே நான் 5 காய் 10 ரூபாய்க்கு தரேன். அதான் ஒருத்தி முன்னேறது ஒருத்தி பிடிக்க மாட்டேங்குது. என்னத்தை நான் சொல்கிறது? போடி போங்கட்டி. நான் ஏதோ தெரிஞ்சவளுக்கு கொடுத்துட்டு போகிறேன்னு தானே நான் இப்போ எடுத்து உள்ளே வச்சுருக்குறேன். எடுபட்டவளோ எவ்வளோது வரட்டும். எக்கா ஒரு 500 ரூபா காசு இருந்தா கொடுக்கா, எக்கா ஒரு 1000 ரூபா காசு இருந்தா கொடுக்கான்னு வருவாள் இல்லையா? நான் பார்த்துக்கிட்டு அன்னைக்கு வச்சுக்கிறேன் நான் சரியான புடி. எப்போ பாரு இவளுக்கு இந்த ஊருக்காரவளுக்கு ஒரு பொறாம வேலை, சரியான பொறாம. மீனே மீனே நண்டு ஏறா மீனே வந்துருச்சுமா, மீன் கூட வந்துருச்சு. எட்டியா இவ எங்கே போய் தொலைஞ்சானதில் எடுபட்ட தொம்ப. எட்டியா என் பஞ்சு வரணுங்க வாட்டி மீன் கரைக்கு போகிறான். எங்கள் கூப்பிட்றம்மா காலை வாங்குறாளா பாட்டியா? எட்டியா ஏன் இவ்வளோ பஞ்சு வரணும்? எட்டி சூழி எங்கே இருக்கிறாட்டி வாங்கட்டி ஒரு குண்டனை தூக்கிட்டு வாங்கட்டி மீன் வந்து விற்கிடு. என்ன கூப்பிட்றேன் காலில் வாங்குறாளோட பாட்டியா? அதெல்லாம் வாங்க மாட்டாள் ஆட்டாள் மauளம் கேட்டுக்கிட்டு நல்லா துண்ணு போட்டு தூங்குறாளோ போட்டிருக்கு. இந்த குட்டிக்கு 11ஆம் தேதி பரீட்சை இருக்குது. கொஞ்சம் பயம் இருக்குடா. நேற்று எழுதிட்டு வந்த கையோட போய் படுத்து கிடக்குறான். எடுத்து வச்சுக்கிட்டு படினா படிக்கல, ஒரு வேலை விட்டா வேலை விடல. நீ என்னை வேலை வாங்குற வச்சுக்காட்டா நம்ம பரீட்சையில் ஏதாவது ஆகி போச்சுன்னா உன்னை என்ன பண்ணணும்னு தெரியாது. நம்மள கழி கட்டு போகிறா இந்த முளைக்கப்பட்ட முளையா. என்ன இந்த பொம்பளை வாசலில் உட்காந்துக்கிட்டு ஒரே கேவுன்னு கேவுத. இதுக்கு பத்தில் இந்த மீனுக்கார பொம்பளை அதுக்கு மேலே கேவரா என்னத்துக்கு கூப்பிடுது? ஏத்த வாரம் அத்தை இருங்க என்ன கத்திக்கிட்டு கிடக்குறீங்களா முன்னாடி உட்காந்துக்கிட்டு? ஒரு தோட்டத்தில் ஒரு வேலை செய்ய முடியல உங்கள்கிட்ட. இருங்க அத்தை வாரேன். ரொம்ப ஒரு குண்டானை தூக்கிட்டு வாட்டி மீன்காரி போற அவளை கூப்பிடுட்டி. எனக்கு குரல் கம்பி போய் தொண்டை தண்ணி வாங்கிட்டு வந்து கூப்பிடுட்டி அவளை ஒரு குண்டானை தூக்கிட்டு வாட்டி. ஐயோ மீன் போகுறம்மா. ஏமா அலமேலு நில்லுமா செட்ட. நில்லு மீன் வேணும் பாரு. கட்டிக்கிட்டு கலப்படைச்சிக்கிட்டு கிடக்குறோம். எனக்கு போறா பாரு தூக்கிக்கிட்டு ஒட்ட நடிகாரி. எப்படிதான் இவ்வளோலாம் பாவம் தலைச்சாம எம்மா வீட்டை தூக்கிட்டு போறா பாரு இந்த பொண்ணுக்காரி. என்ன எப்பா தலை நமக்கெல்லாம் 1 கிலோ அரிசியை தூக்கி தலை வச்சுக்கிட்டு 10 தடவை சுட்டிட்டு வாட்டினா நமக்கு என்ன வலி வலிக்குது. எட்டனை கூட வச்சுக்கிட்டு சுட்டு பாரு பாவம்பா. ஏத்த மீன் வாங்க போகிறீங்களா? நேற்று தானே அத்தை சிக்கனு சாப்பிட்டோம், அதுக்கட்டில் எதுக்கத்த மீன்? இந்தாங்க கேட்டிங்களே ஒரு பாத்திரம். அப்படி போடு பைத்தியக்காரி சரியான பைத்தியக்காரியை கட்டிக்கிட்டு வந்து பெரிய டார்ச்சர் எல்லாம் பண்ணிக்கிட்டு வரா. யாட்டி இதில் மீனை வாங்கினா என்னடி தட்டை தூக்கிட்டு வந்து சோறு கொடுத்தீங்கிற தட்டை தூக்கிட்டு வந்து கேட்டி மீன் வாங்க. என்ன குடும்பக்காரின்னு எனக்கு ஒன்றும் விளங்கலம்மா. ஒரு குண்டானை எடுத்துக்கிட்டு வந்தால் தானே வாங்க முடியும். தட்டில் போட்டு என்னடி குடும்பம் பண்ணுற நீ? உனக்கு எத்தனை வருஷம் நானும் சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கேன், கொஞ்சமாவது புரியுதா இவளுக்கு? கடவுளை நான் என்னத்தை பண்ணி தொலைக்கிறதோ எல்லாம் தலையெழுத்துன்னு போய் இருக்க வேண்டிட்டார். வை இப்படி வச்சுட்டு அவளை கூப்பிட அந்த அலமையில ஒரு 2 மீன் கேட்டுக்கிட்டு போடுவா. அடுத்த எவ்வளவு போனா அவ்வளோலாம் கூப்பிடாத பாரு. அலமையில மட்டும் கூப்பிடு. நின்னா குத்தம் உக்காந்த குத்தம் எழுந்திரிச்சா குத்தம், சரியான பைத்தியக்காரியாக இருக்குது. மீன் வாங்க எந்த பாத்திரத்தை கொண்டு வந்தால் என்ன வாங்கிப்போ? கொஞ்சம் நல்லா தெகுழு மாதிரி இருக்குது, போட்டு மீனை ஆயிரத்துக்கு கரெக்டாக இருக்குமென்னு நான் சொன்னால் என்ன ஓவராக பேசுது பாரு பேச்சு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? என்னைக்கு தான் இதை கொண்டு போய் தொலைக்க போகிறணும்? காசி ராமேஸ்வரம் போச்சோ, தொலைஞ்சு கிழிஞ்சு போச்சோ, எங்கேயோ தடுமாறி போய் நிற்க வேண்டித்தானே. வந்து என் உயிரை எடுக்க வந்துருச்சு. நேற்று தான் வச்ச ஒரு சட்டி கோழி. என்னமோ சேவை பெரிய சேவை 2.5 கிலோ வரும். போட்டு அடித்து ஆக்கி வச்சா 3 பேரும் நல்லா செனறி விட்டு இன்னைக்கு சோறு இறங்கலை, ஒன்று இறங்கலை, படுக்கையாக தானே கிடக்குது இந்த பொம்பளை. சோறு இறங்கலையா, ஒன்று இறங்கலையா, அதுக்காக மீனை வாங்கி 4 சோறு உள்ளே போடுதான் பைத்தியக்காரி. என்னமோ என் தலையெழுத்து நான் வந்து அவிச்சி கொட்டியே போகுது என் காலமெல்லாம். அக்கா ஏன் அலமேல அக்கா இங்கே வாக்கா. வேற கூட்டுக்கிட்டு உக்காந்துருக்குறாங்களே தெரியாது அவனுக்கு? எங்கள் வீட்டுக்கு தான் எப்போவுமே நாங்கள் வாங்கி தானே குவிப்போம். நல்ல நாள் கெட்ட நாள் நான் இருக்குது எங்கள் வீட்டில். வந்து எடுத்துகிட்டு வந்து மீனை வை. எங்களுக்கெல்லாம் வயிறு நொம்புனா போதும். சாமிலாம் 2வது தான். எடுத்துகிட்டு வாங்க. இவ்வளோ மீன் வாங்க சொன்னதுக்கு என்ன பேச்சு பேசுகிறா பற்றியா? இப்போ வாங்கி நாங்கள் தான் கொட்டிக்க போகிறோமா எங்கள் குடலில்? என்ன நக்கல் பேசுகிறா அப்புறம் நக்கல் நையாண்டியில். இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல. ஆட்டா அவுட்லேருந்து ஒன்று தூக்கிட்டு வர துப்பு இல்லை.